என் மகனே, என் மகளே, நானே உன்னுடைய பரிகாரி. நான் உன் பரிகாரியாயிருக்கிற தேவன். உன்னுடைய பாவத்துக்கு நான் பரிகாரி, சாபத்துக்கு நான் பரிகாரி, வியாதிக்கு நான் பரிகாரி. உன்னுடைய எந்த பயம், வேதனை, எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, என்ன செய்வதை நீ அங்கலாய்க்கிறாயோ, நான் பரிகாரியாயிருக்கிற தேவன். நீ பயப்படாதே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் பாருங்கள், நிறைய பேருக்கு பலவிதமான நம்பிக்கை இருக்கிறாரு. அதில் தோஷம், சாபம், என்ன தோஷமோ ஒன்று நன்மை நடக்க மாட்டேங்குது, இது மாறுறதுக்கு என்ன பரிகாரம் செய்கிறது, என்ன சாபமோ இது மாற மாட்டேங்குது, நம்ம குடும்பத்தில் இப்படியே நடக்குது, இது மாறுறதுக்கு என்ன பரிகாரம் செய்வது. இந்த மாதிரி பரிகாரத்திற்காக பணம் செலவு பண்ணுகிறவர்கள், அதற்கு இங்கே போய் செய்யணும், அங்கே போய் செய்யணும், இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு செய்யணும், என்ன சொன்னாலும் எப்படியாவது இந்த ஒரு பரிகாரம் செய்துட்டா நம்முடைய துக்கம் மாறிடும், வியாதி நீங்கிடும், பிரச்சனை மாறி ஒரு ஆசீர்வாதம் வந்துவிடுமே என்று பிரயாணப்படுகிறவர்களும் அதற்காக ஏராளமான பணத்தை செலவு செய்கிறவர்களும் நிறைய பேர் நம்முடைய தேசத்திலே உண்டு. பிரியமானவர்களே, பாருங்க, இந்த தோஷம் மாறுவதற்காக, ஆசீர்வாதம் உண்டாவதற்காக பரிகாரம் என்று நிறைய செய்கிற மக்கள் உண்டு. அதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுவாங்க, தூர இடத்துக்கெல்லாம் பிரயாணப்படுவார்கள். அதை நான் பார்த்துருக்கிறேன். இது மாதிரி ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கூட சோர்ந்து போயிட்டீங்களா? பணம் செலவு பண்ணி பிரயாணப்பட்டு அதை செய்து இதை செய்து இவ்வளோ பரிகாரம் பண்ணி ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு கலங்கி நிற்கிறீங்களா? இயேசு உங்களை பார்த்து சொல்லார், என் மகனே, நானே உனக்கு பரிகாரி, என் மகளே, நானே உனக்கு பரிகாரி. எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் நான் அதற்கு பரிகாரத்தை உண்டு பண்ணி இருக்கிற தேவன். அந்த தடைகளை நான் மாற்ற முடியும், அந்த சாபங்களை மாற்ற முடியும், தடைகளை உடைத்து உனக்கு காரியத்தை வாய்க்க செய்ய முடியும். நானே உன் பரிகாரியாக இருக்கிற கர்த்தர் என்று இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார்.